அந்த காலத்துல ஒரு ஹீரோயினை பல படங்கள்ல நடிச்ச 10 வருஷம் 20 வருஷம் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமா இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கவங்க உலகத்துக்கு தெரியுதுங்க, சொசைட்டில தெரியுது. சோ அதனால ஒரு பிசிக்கல் குவாலிட்டி மென்டல் குவாலிட்டினால அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே அடி மனசுல அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பெஸ்ட்னு ஒரு இமேஜினேஷன், கற்பனை, ஒரு ஏக்கம் இருக்கோ அந்த மாதிரி பர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்கயா. அப்ப என்ன ஆகும்னா அத்தானா பேருக்கும் நேரடியாவும் சீக்கிரட்டாவும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பரமசாந்த தன்மை சமாதி பழகுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க பீயிங்க நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க ஸ்பேஸ நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கயா. உங்க பீயிங்க செலிப்ரேட் பண்ணி உங்க ஸ்பேஸ செலிப்ரேட் பண்ணி சுத்தி நடக்கிற எல்லா கிரௌடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும் பல நதிகள் வந்து விழுந்தாலும் எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்கயா. இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கயா. எவ்வளவு பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்கயா. இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது, சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸரா மாறிடுவீங்க.